ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்ப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் தை மாதம் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ஜனவரி 18ஆம் தேதி நடக்கிறதுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த கும்பராசியை சேர்ந்தவங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வு நடக்க போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பரிகாரங்களாக சொல்லியிருக்காங்க, ஆக மொத்தத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு நீங்கள் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலியமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் திருப்பதி ஏழுமலையானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அவரை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வந்து ராசி அதிபதியாக இருக்கார். கும்பராசிக்காரங்க அளவு கடந்த பொறுமையும் நிதானமும் பெற்றிருக்கக்கூடிய நபர்களாகத்தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஓவியம் சிற்பம் போன்ற மிகுந்த பொறுமையாக செய்யக்கூடிய வேலைகளை விரும்பி செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஆட்டோமொபைல் சாதனங்கள், கனரக இயந்திரங்கள் போன்றவற்றை பிரித்து போட்டு சரி செய்துவிட்டு மீண்டும் அசம்பிள் செஞ்சுருவாங்க. பெரிய நிறுவனங்களில் எலக்ட்ரிக்கல் வேலைகளில் சர்வசாதாரணமாக கையாளக்கூடிய நபர்களாகவும் இந்த கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. கும்பராசி அப்படிங்கிறது சனியின் காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால உடையில் ஏற்படும் கரை அழுக்கு எல்லாம் ஏற்படுவதை பற்றி கவலையே படாமல் உழைப்பாங்க. இவங்க மிகப்பெரிய பலமே கடின உழைப்பு தான். எப்படியும் உழைத்து முன்னுக்கு வந்துடுவாங்க. ஆனால் எவ்வளவு உயரத்துக்கு போனாலுமே இவங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை வெளியிலையும் காட்டிக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப யோசித்து தான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இறங்கவே மாட்டாங்க. தான் எப்படி எல்லாருக்கிட்டேயும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறோமோ அதே அளவுக்கு மற்றவங்களும் நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இவங்கள சுற்றி இருக்கவங்க இவங்கள ஒரு பகடக்காயாக யூஸ் பண்ணிவிட்டு, அதாவது அவங்கவுங்க தேவைக்கேற்ப இந்த கும்பராசிக்காரங்களை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்களை கழட்டி விட்டுருவாங்க. மேலும் இவங்க எதையும் செஞ்சாலுமே தீர ஆலோசித்து தான் செய்வாங்க. அப்படி செய்ய தொடங்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் வெற்றி மட்டும்தான் பார்ப்பாங்களாம். மேலும் இந்த கும்பராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் 31வது வயதிலிருந்து முன்னேற தொடங்குவாங்க. 40 வயதுக்கு மேலே வேகமாக முன்னேறி தங்களுடைய வாழ்க்கை இலக்கை 50 வயதுக்குள்ளே அடைஞ்சிருவாங்க. ஓய்வு பெற்ற பின்னர் இவங்க வாழக்கூடிய வாழ்க்கை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவே அமைதியாக இருக்கும். மேலும் இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அய்யனாரப்பன், ஐயப்பன், அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயரை வழிபட்டா இவங்க வாழ்க்கையில் மேலும் சிறப்பான விஷயங்களை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு உள்ளங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்க போகுது, என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேலும் கும்பராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்கன்னா நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
2026ஆம் ஆண்டு ஜனவரி மாத தொடக்கத்தில் ரிஷப ராசியில் சந்திரன் இருக்கார், மிதுன ராசியில் குரு இருக்கார், சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார், தனுசு ராசியில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்கள் அமைஞ்சிருக்கு. கும்பத்தில் ராகுவும் மீனத்தில் சனி பகவானும் இருக்காங்க. இந்த கிரகங்களின் அடிப்படையில் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கும்பராசிக்காரங்களுக்கு ராகு பகவான் ராசியில் அமர்வதால் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நடக்கும். ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்கணும். பூச்சிக்கடி, விஷக்கடி தொந்தரவுகள் ஏதாவது ஒன்று நெருக்கடிகளை கொடுக்கும், அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மேலும் இந்த 2 மாதம் உங்களுக்கு நன்றாக இருக்கும். ராசிக்கு அதிபதியான சனி பகவான் 2வது இடத்துல அமர்ந்திருப்பதால் நல்ல நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குரு வீட்டில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் வேலையில் வருமானம் இரட்டிப்பாகும். சில நேரத்தில் கோபம் ஏற்பட்டாலுமே பல நேரத்தில் நல்ல குணத்தோடு இருப்பீங்க. 2ல் சனி இருப்பதால் வீட்டு வேலைக்கு ஆட்கள் கிடைப்பாங்க. தெய்வீக அனுகிரகத்தால் உங்களுக்கு நிறைய விதமான நல்ல மாற்றங்கள் கண்டிப்பாக அந்த தை மாதத்தில் கிடைக்கும். பேச்சால் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு நேரம் நல்ல வருமானம் அதிகரிக்கும். படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. நெகட்டிவான பேச்சுகளை பேசுவது தவிர்த்து கொள்வது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பேசுவது நல்லது. உங்களுடைய இளைய சகோதரால் நன்மைகள் கிடைக்கும். பழைய சொத்து ஒன்றை விற்க யோகமும் லாபமும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. பணத்தால் லாபம் கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். மன தைரியம் அதிகரிக்கும். கணவருக்கு எல்லா வகையிலுமே உயர்வுகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பார்ப்பதால் பொருளாதார உயர்வு ஏற்பட போகுது. கௌரவமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக உயரப்போகுது. சுக்கிர பகவான் 11ல் இருப்பதால் வீட்டை அலங்கரிப்பீங்க. வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்குவீங்க. அதனால் செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். வாகனத்தில் சிறிய செலவுகள் வரும். பிள்ளைகளுக்கு பெரிய வளர்ச்சிகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பான விஷயங்களில் ஏற்றம் உண்டாகும். பிள்ளைகளின் திருமணம் கூடி வரும். செய்தொழிலில் பெரிய விரக்தி ஏற்படுங்க. மேலும் அலுவலகத்தில் நல்ல பதவிகள் கிடைக்க போகுது. மன மகிழ்ச்சியோடு இருக்கும் காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். பண பரிவர்த்தனை நன்றாக இருக்கும். சந்திர பகவான் 4வது இடத்துல இருப்பதால் சொந்த வீடு கட்டும் யோகம் கிடைக்கும். பெற்ற தாய்க்கு சிறு பாதிப்புகள் வரக்கூடும். அதனால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். கணவருக்கு நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் கணவருக்கு சில பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதனால் பார்த்துருங்க. மேலும் விநாயகர், நரசிம்மரை வழிபாடு செய்யுங்க. கணவருக்கு பாதுகாப்பை இந்த 2 கடவுளும் கொடுப்பாங்க. அரசு துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஆரோக்கியத்தை பார்த்து கொள்வது நல்லது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. திடீரென வருமானங்கள் கிடைக்கும். கணக்கு வழக்குகளில் மிகுந்த கவனமாக இருக்கணும். வீட்டு பத்திரங்களை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது. சுப நிகழ்ச்சிகள் கூடி வரக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது. உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலாம். நல்ல வருமானம் கிடைக்கும். மாணவர்களாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வளர்ச்சி கிடைக்கும். மேலும் வரதராஜ பெருமாளை வழிபட்டு வர உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கும்பராசி நேயர்கள் அனைவருக்குமே ஜனவரி மாதம் 11க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விதமான விஷயத்தை பார்க்க போகிறீங்க, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.